ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாம்பழத்தின் மருத்துவ குணங்களை தான் நம்ம பார்த்துக்க போகிறோங்க. முக்கணியில் ஒன்று தான் மாம்பழம். இந்த மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ நிறைய இருக்குது, விட்டமின் சி நிறைய இருக்குது, இதில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. நம்ம அதிக செரிமானத்தை நமக்கு தூண்டக்கூடிய பழம் அப்படின்னாக்கா இந்த பழங்கள்லேயே இது தாங்க அதிகமாக செரிமானத்தை தூண்டக்கூடிய பழங்கள். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதிகமாக. இந்த பழத்தை நம்ம அதிகமாக உண்றதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான நார்ச்சத்துக்களும் நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. இதை நம்ம மார்க்கெட்டில் இந்த சீசன் டயத்தில் தான் நம்ம மாம்பழமே சாப்பிட முடியும், குறிப்பிட்ட டயத்தில். இது அதனால் நம்ம இந்த சீசனில் நிறைய குழந்தைங்களுக்கு வாங்கி நீங்கள் நல்ல பழமாக குவாலிட்டியாக வாங்கி கொடுங்க. அது ரொம்ப உடம்பு ஆரோக்கியத்துக்கு, குழந்தைங்களோட கண்ணுக்கு ரொம்ப கூர்மை திறன் கொடுக்கக்கூடியது இந்த மாம்பழம். இது நிறைய நம்ம இதை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறோம். இதை உணவில் நல்லா வெரைட்டியாக செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். பழமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் ஃபியூச்சரில் கண் சம்பந்தமான எந்த நோவுமே வராதுங்க. நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இது இந்த மாம்பழத்தை அதிகமாக நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கனாக்கா நமக்கு இப்போல்லாம் நிறைய சுகரு, ப்ரெஷரு, கொழுப்பு கட்டி இதெல்லாம் வர்றது எதனால அப்படின்னா நமக்கு செரிமானம் இல்லாதனால தான் இதெல்லாம் உருவாகி நமக்கு வருது. இந்த பழங்கள்லேயே அதிக செரிமானத்தை தூண்டக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாம்பழம் தான். அதனால் இந்த மாம்பழத்தை நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கணும். கிடைக்கிறப்ப, சீசன் கிடைக்கிறப்ப நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கிறப்ப நமக்கு நல்ல விளைச்சல் இப்போல்லாம் நிறைய கல் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது மாதிரி கிடைக்காம நம்ம இயற்கையாக எங்கே கிடைக்குதோ அதை எடுத்து